ஹாய், வெல்கம் டு ஜேஎஸ்ஆர் வைப்ஸ். ஹாப்பி சண்டே. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா, நான் நிறையா ஸ்டோரி போடுவேன். மோட்டிவேட் பண்ணும், ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட் க்ரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி இந்த எல்லோ சாரி வேர் பண்ணும்போது எனக்கு ஒரு இன்சிடெண்ட் ஞாபகம் வந்துச்சு. என்னுடைய சைல்ட்ஹுட். எல்லாருமே ஒரு டிஃபிகல்ட்டான பாத்தை ஃபேஸ் பண்ணி தான் வந்திருப்போம். என்னோடய சைல்ட்ஹுட் வந்து இட்ஸ் நாட் ஈஸி. ரொம்ப கஷ்டம். அது அது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு படமே எடுக்கலான்ற அளவுக்கு ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அதுதான் எனக்கு தோணுச்சு. சரி, இதை நம்ம வந்து ஒரு 10 பார்ட்டாக ஜேஎஸ்ஆர் வைப்ஸில் ஷேர் பண்ணலாம். எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் படிப்புக்கு கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க, இல்லை ஃபேமிலியில் நிறைய ஒரு இஷ்யூ வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஐதர் அ பாய் ஆர் அ கேர்ள், யாராக இருந்தாலும் சரி, என்னோட அந்த ஸ்டோரியோட ஜேர்னி கேட்கும்போது டெஃபினெட்லி யூ வில் இன்ஸ்பயர். கண்டிப்பாக. ஓகே, ஸோ ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? பார்ட் 1. இப்போ இந்த எல்லோ சாரி பற்றி சொன்னல, இந்த எல்லோ சாரி வந்து எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச சாரி. அப்போ அவங்க அதை தான் கட்டியிருந்தாங்க. எனக்கு ஒரு அக்கா இருக்காங்க, அழகாக இருப்பாங்க. எனக்கு 6 இயர்ஸ் ஓல்டு. நாங்கள் வந்து அந்த பாண்டிச்சேரியில் டெரஸில் நின்றுட்டு இருந்தோம். அக்கா படிச்சுட்டு இருந்தா, நான் அம்மா பக்கத்தில் நின்றுட்டு இருந்தேன். அப்போ பார்த்திங்கன்னா, மணமகன் பார்த்திங்கன்னா தேரில் வச்சு ஊர்வலமாக கூட்டிகிட்டு வருவாங்க. அந்த பெட்ரூமாஸ் லைட் தொங்கும், அழகழகாக டிசைன்லாம் போட்டிருக்கோம். அப்போ எங்கள் வீட்டை நோக்கி ஒரு தேர் வந்துட்டுருக்கு. அம்மா வேறு எங்கேயோ வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. நான் எங்கள் அம்மா கூப்பிட்டு, அம்மா அம்மா, டேடி டேடி அப்படின்னு சொல்கிறேன். அப்பான்னு சொல்லிட்டு இருந்தேன். எங்கள் அம்மா அப்படியே பார்த்தாங்க. பார்த்த அந்த செகண்ட் அவங்க உயிரே நின்றுடுச்சுங்க. எனக்கு அதெல்லாம் தெரியல என்னன்னு. ஷி ஃபெயிண்டட். எனக்கு ஒன்றும் புரியல. அப்போ தான் எங்கள் அம்மாவுக்கு வந்து, எங்கள் அப்பாவுக்கு இப்படி ஒரு கல்யாணம் நடக்குதுன்னு கூட தெரியாது. எவ்வளோ தைரியம் பாருங்கள். எங்கள் அப்பா இன்னொரு பொண்ணை கூட்டிகிட்டு வீட்டுக்கு, அதுவும் அந்த தேரில் வந்துட்டுருக்காங்க. அப்போ தான் எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, இதே மஞ்சள் கலரில் லைம் எல்லோ பாட்டிலை நுணுக்கி அதை தண்ணியில் கரைச்சி குடிச்சிட்டு இப்படி சுருண்டு பட்டுட்டு இருந்தாங்க. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா தென்னை மரம் நல்லா பெருசாக இருக்கும் வீட்டுக்கு வெளியே. அதில் ஒரு குட்டி தென்னை இது அப்படியே விழுது, வாய் ஃபுல்லாக ரத்தம். ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே ஒரு நிறைய சிஸ்டர் இருந்தாங்க. அப்போ கிறிஸ்டியன் ஸ்கூலில் தான் படித்தோம். அவங்க தான், ஏம்மா 2 பொண்ணுங்களுக்காக நீ வாழணும் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா வந்து மோட்டிவேட் பண்ணாங்க, என்கரேஜ் பண்ணாங்க. அதனால தான் இன்றைக்கி நான் அவங்க முன்னாடி நின்று பேசிகிட்ருக்கேன். ஸோ இந்தியாவோட இரும்பு மனிதர்லாம் எல்லாம் கேட்டால் சர்தார் வல்லபாய் பட்டேல் சொல்லுவோம்ல. எங்கள் வீட்டுக்கு இரும்பு மனுஷனா எங்கள் அம்மா தான். நிறைய விஷயங்கள் நம்ம நிறைய பேசலாம் வர பாட்டில். எப்படி எங்கள் ஜேர்னி இருந்துச்சு, எந்த அளவுக்கு இந்த வந்து மேனிஃபெஸ்டேஷன், பாசிட்டிவிட்டி, மோட்டிவேஷன் எல்லாம் எங்களை இந்த அளவுக்கு ஆக்குச்சின்னு பார்க்கலாம். பாய்.